ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 08/06/2021 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். ஸோ சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். சரி, இப்போ அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் கோவிடில் வீட்டில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி இதுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் 7th உங்களுக்கு வந்து விஏஓ குரூப் 4 அண்டு விஏஓ எக்ஸாமுக்கான இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட இது கிளாஸஸ் எடுக்கிறவங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9th ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 1ஓட மெயின்ஸ் பேட்சும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 9th ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது. இதை தவிர உங்களுக்கு நீங்கள் 12 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 month சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை தவிர ஃப்ரீ டெய்லி டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் எனி கேப்பு வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற அந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம நியூஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் 5 o'clock வந்து எல்லாத்துக்கும் உரையாற்றினாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு நியூஸாக வந்து இதாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வில் ரிவர்ட் டு சென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வேக்சின் பாலிசியில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபரலைஸ்டு வேக்சின் பாலிசி விச் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பாலிசியை இது பண்ணாமல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினை ப்ரொக்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு தனியாக வேக்சினை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அந்த அளவுக்கு கொடுக்கப்படலை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேக்சின் வந்து வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டுருப்பாங்க. பட் எந்த ஒரு கம்பெனியும் இது பண்ணியிருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேக்சினில் வந்து என்னென்னா நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. ஸோ நம்ம பிரதமர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வேக்சின் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 18 to 44 ஏஜில் உள்ளவங்களுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக வேக்சின் ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 75% இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய 75% ஆஃப் வேக்சின்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க. அந்த மத்திய அரசு வந்து அதை மாநில அரசுக்கு இலவசமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 25% வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா ஓகேங்களா நமக்கு இருக்குது. அந்த பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா மூலமாக தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரேஷன் கடையில் இலவச உணவு தானியங்கள் அப்படின்றத கொடுக்குறாங்க. சரி, இது எந்த அளவுக்கு ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்சின் ரிலேட்டட் இஷ்யூ வந்து நமக்கு ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இந்த செகண்ட் வேவ் வந்ததுலேருந்து வேக்சின் ரிலேட்டட் இஷ்யூ ரொம்ப பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் ஹெசிடன்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் உயிர் போயிடும், இல்லாட்டி வேக்சின் போயிட்டால் பக்க விளைவுகள் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வேக்சினை எடுத்துக்காமல் ஹெசிடேட் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு வேவ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக்சின் எப்படி இது பண்ணமோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் ஹெசிடன்சி அப்படின்ற விஷயம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இதை பற்றின மெயின்ஸ் வார்த்தைகளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேக்சின் ஹெசிடன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் வந்து அந்த வேக்சினை பார்த்து பயப்படுறாங்க, வேக்சின் போடுறதுக்கு முன் வரலை அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் ஹெசிடன்சி அப்படின்றது போய் மக்கள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை சைடில் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினை கரெக்டான லெவலுக்கு சப்ளை பண்ண முடியலை. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்சினோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அப்போ நிறைய இடத்துல வந்து என்னென்னா பீப்புள் வந்து வேக்சின் கேட்குறாங்க, பட் கவர்மெண்ட்டால் அதை ப்ரொவைட் பண்ண முடியலை. அப்போ இந்த சப்ளை சைடு இஷ்யூ வந்துருச்சு. அப்போ வேக்சின் ஹெசிடன்சியில் இருந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேக்சின் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வேக்சின் டிமாண்டை வந்து என்ன கவர்மெண்ட்டால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. ஸோ இதை வந்து உங்களுக்கு மெயின்ஸில் கவர்மெண்ட்டோட ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாகவும் கொஷின் கேட்கலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டை எப்படி வந்து என்னென்னா நம்ம சரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷனும் கேட்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு சஜஷன் கொடுக்குற மாதிரியும் நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இதை தவிர ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா அப்படின்றது. ஸோ இந்த பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா அப்படின்றது இந்த COVID-19 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது. அண்ட் இது ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2020 ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
லாக்டவுன் போட்டதுலேருந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த மந்தில் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை மறுபடியும் வந்து என்னென்னா ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு கீழே, ஓகேங்களா, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு கீழே இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாமினல் ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. ₹2, ₹1, ₹5 அப்படின்ற நாமினல் ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சப்சிடைஸ்டு ஃபுட் கிரைனும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பிரதான் மந்திரி பாரிப் கல்யாண் யோஜனா. இதை ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் போயெல்லாம், வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுவும் எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு சைடு காலமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த எஜுகேஷன் ரிலேட்டட் நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டட் நீங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதில் சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ அதே இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நேற்று நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏபிளாக ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏபிளாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர் விண்ட் அப்படின்ற தலைப்புக்கு கீழே உங்களுக்கு இந்த மான்சூன் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் மான்சூன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக, விச் மீன்ஸ் 104%, அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன 101%, ஓகேங்களா. சரி, அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேசிக் டேர்ம்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த பேசிக் டேர்ம்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மான்சூன் ரிலேட்டட் விஷயங்கள், ஓகேங்களா, அதாவது ரெயின் ரிலேட்டட் விஷயங்கள் இதெல்லாம் யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றவங்க வெளியிடுறாங்க. இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரி கீழே வர்றாங்க. ஓகேங்களா, இது பேசிக். இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியோடைய ரெயின்ஃபால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம கண்ட்ரியோட இப்போ 100% அப்படின்னா இது நார்மலாக வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் ரெயின் இதாக இருக்குது. அபவ் நார்மல் அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக, இதுக்கடுத்து பிலோ அப்படின்னா இதை விட கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல. அது போன வருஷத்தை வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் பீரியடை ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டு அந்த லாங் பீரியடை வச்சு தான் இது நார்மல், அதாவது இந்த சென்டிமீட்டர் மழை பெஞ்சா நார்மல், இந்த சென்டிமீட்டருக்கு கீழே மழை பெஞ்சா பிலோ நார்மல், இந்த சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சா எபவ் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லாங் பீரியட் ஆவரேஜுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 50 வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த 50 வருஷத்துலையும் எந்த மந்த் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். இந்த ஜூன் டு செப்டம்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றின விஷயம் தான் இந்த ஜூன் டு செப்டம்பர் அப்படின்றது. ஸோ இந்த இதை வச்சு தான் உங்களுக்கு எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மான்சூனோட நார்மல், எபவ் நார்மல், பிலோ நார்மல் அப்படின்ற விஷயத்தை பற்றி அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை கண்ட்ரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹோமோஜினியஸ் ரீஜியனாக பிரிச்சுக்கிறாங்க. ஹோமோஜினியஸ் ரீஜியன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெய்கிற மழை அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெய்கிற மழை அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த எதுக்கு ஏற்றாப்புல தான் உங்களுக்கு நார்மல், பிலோ நார்மல் செட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இப்போ இந்த மான்சூன் டைமில் நமக்கு வந்து 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நார்மல். 50 வருஷத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நார்மல். ஒவ்வொரு வருஷமும் 50 சென்டிமீட்டர் மழை தான் பெய்யுது அப்படின்னா இதுதான் நார்மல். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் நார்மல் கிடையாது. ஏன்னா கேரளாவில் நல்லா மழை பெய்யக்கூடிய ஏரியா. அப்போ கேரளாவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 70%, 80% அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே இது அடுத்து மேலே இன்னும் சில ஏரியாக்கள்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின்ஃபாலோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ அங்கே நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர் மழை அளவு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் அந்த ரேஞ்சை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 71.6 சென்டிமீட்டர்லேருந்து 143.83 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம எத்தனை பிரிவாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. நான் சொன்னல நார்மல் ஆர் நியர் நார்மல், பிலோ நார்மல், எபவ் நார்மல், டெஃபிஷியன்ட், எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ லாங் பீரியட் ஆவரேஜில் இப்போ உங்கள் ஸ்டேட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன லாங் பீரியட் ஆவரேஜில் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நார்மல். அப்படின்னா இந்த நார்மல்லேருந்து +or-10% அளவுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நார்மல் ஆர் நியர் நார்மலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது
பிலோ நார்மல் அப்படின்னா அதுக்கு கீழேயும் போகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஎம்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வருஷமும் ஓகேங்களா இந்த வருஷம் நமக்கு என்னென்னா கிட்டத்தட்ட 101% வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இது கடந்த 3 வருஷமாக இப்படி தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா 2020 பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு 109% இருந்துச்சு. 2019 பார்த்தீங்கன்னா 110% இருந்துச்சு. ஸோ அப்போ அதிகமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர் அக்ரிகல்ச்சர் ஜோன், அதாவது கோர் அக்ரிகல்ச்சர் ஜோனில் நமக்கு அதிகமான விஷயங்கள், அதாவது அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ கோர் அக்ரிகல்ச்சர் ஜோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜோன் அப்படின்றது எந்தெந்த ஏரியாவை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் கோர் அக்ரிகல்ச்சர் ஜோன்ன்றாங்க. அதுவும் அதை எது பொறுத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெயின்ஃபட் ஏரியா. ரெயின்ஃபட் ஏரியானா மழையை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் எதை பொறுத்து தான் இருக்குன்னா மான்சூனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியாக்களில் நல்லா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன முக்கியமானது விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதை எப்படி வந்து இதுக்கு ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா இந்தியன் ஓஷன் அதான் நமக்கு பேசிக். அப்போ இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவோட இருக்குது. ஸோ இந்தியன் ஓஷனில் உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துல அரேபியன் சி, இங்கே பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த 2 ஓஷனுக்கும் இருக்கிற ஸ்லைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால வர்றது தான் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்லைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வார்மர் தென் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது வார்மர் தென் நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் பீரியடில் ஆயிருக்கும். ஸோ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கூலராக இருக்கும். அப்போ இது வார்மராக இருக்குது, இது கூலராக இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு நடக்கும். இதுக்கு பேர் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட். பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட். அதே இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில் அதிகமான மழை பெய்யும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட்டில் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில் அதிகமாக மழை பெய்யும். இதே இது நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வார்மராக இருக்கும், இந்த இடத்துல கூலிங்காக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு, அதாவது நம்ம தமிழ்நாடு அந்த ஈஸ்டர்ன் சைட்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக மழை பெய்யும். ஆஸ்திரேலியா சைடு வந்து அதிகமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த இடத்துலலாம் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட். ஸோ அப்போ நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட்டில் உங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த மாதிரியான ரீஜன், இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வந்து என்னென்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். அப்போ பாசிட்டிவ் ஐஓடியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் மழை பெய்யக்கூடிய நம்மளுடைய இந்தியாவுடைய வெஸ்டர்ன் ரீஜன் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வட்டம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் ஐஓடி கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குட்டோரியல் பசிபிக் ரீஜனில் உங்களுக்கு எல்னினோட அளவு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாசிட்டிவ் ஐஓடி இருக்கிறதுனாலையும் நமக்கு என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் கொஞ்சம் நார்மலாக விட மழை அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் அதை பொறுத்து, அதாவது அதிகமாக மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதை பொறுத்து வர்ற வியாதிகள், ஓகேங்களா, பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ளாஷ் ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு, ஓகேங்களா, டிசீஸ் அவுட் பிரேக் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்டைல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அப்போது இந்த பர்டிகுலர் நார்மல் எபோவ் நார்மல்னால நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து என்னென்னா நமக்கு அதிகமான மகசூல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா செக்டார்லேயும் நமக்கு கம்மியான மழைப்பொழிவு இருந்தால் கம்மியான எல்லா இதுலேயும் கம்மியான ஜிடிபி கிடைச்சாலும் நமக்கு அக்ரிகல்ச்சரில் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதை உங்களுக்கு எப்படி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். கோர் அக்ரிகல்ச்சர் ஜோன் இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஐஓடி இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். சரி, மெயின்ஸில் எப்படி கேட்கலாம்னா உங்களுக்கு ஜாகிரஃபியில் உங்களுக்கு பேப்பர் 1 தான் ஜாகிரஃபி இருக்குது. ஸோ ஜாகிரஃபியில் உங்களுக்கு பேசிக் இந்த ஃபியூச்சர்ஸை வச்சு இந்தியன் ஓஷன் டைபோல் மூமெண்ட்னால இந்தியன் இதில் மான்சூனில் எந்த மாதிரியான இது வருது, எக்கனாமியில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுத வேண்டியது. ஓகேங்களா?
சரி, நெக்ஸ்ட்டு கனெக்டிங் த டாட்ஸ் டு மிட்டிகேட் த தேர்ட் வேவ். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓகேங்களா. அதாவது நமக்கு இப்போ செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் வேவ் முடிஞ்சதில்ல, செகண்ட் வேவ் வந்து முடிய போகிற நிலைமையில் இருக்குது. ஸோ தேர்ட் வேவ் ஆஃப் COVID-19 வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ அதை எப்படி வந்து என்னென்னா நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளை வந்து என்னென்னா 3 பிரிவாக உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர் அண்ட் டிட்டர்மினன்ஸ், எஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன், டூரேஷன் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. இந்த 3 பிரிவுக்கு கீழே இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுன்றது ரீப்ரொடக்ஷன் நம்பர். ரீப்ரொடக்ஷன் நம்பர் அப்படின்னா ஒருத்தருக்கு COVID-19 இருக்குது, அந்த ஒருத்தர் எவ்வளோ பேருக்கு அதை பரப்புறார் அப்படின்றது தான் வந்து இந்த இதோடைய அந்த டிரான்ஸ்மிஷன் அளவை வந்து நிர்ணயிக்கும், ஓகேங்களா. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன கோவிட் ஃபஸ்ட்டு வேவில் பார்த்தீங்க அப்படின்னா 1000, 2000, ஓகேங்களா, இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 9000, 10,000 வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் போய்கிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 20,000, 25,000, 30,000 அப்படின்ற மாதிரியான கேஸ்லாம் போகுது. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து அது எவ்வளோ பேருக்கு பரவுது அப்படின்றது தான் அந்த ரீப்ரொடக்ஷன் நம்பர் தான். இப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் நம்பர், அதாவது ரீப்ரொடக்ஷன் நம்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து நிறையா பேருக்கு பரவுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஒருத்தர்கிட்ட இருந்து இப்போ நிறையா பேருக்கு பரவுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா COVID-19 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது ரீப்ரொடக்ஷன் நம்பர் ஒருத்தருக்கு விட பிலோ ஒருத்தர்கிட்ட இருந்து பரவுறதை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம். அவரை வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தர் COVID-19 இருக்குன்னா அவரை தனிமைப்படுத்துறது அல்லது வேறு விஷயங்கள் மூலமாக நம்ம என்னென்னா அவர்கிட்ட இருந்து வேற ஒருத்தவங்களுக்கு பரவாமல் நம்ம தடுத்துக்கிறோம். அப்படி தடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ COVID-19 என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் நம்பரை கம்மி பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட COVID-19 அடுத்த வேவை தடுக்க முடியும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சசப்டபிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி COVID-19 அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. எந்தெந்த மாதிரியான பாப்புலேஷன் COVID-19 அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கணும். அந்த சர்வே என்னென்னா சீரோ சர்வேலன்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தர் உடம்புக்குள்ளே எவ்வளோ இம்யூனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25% ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த COVID-19 எதிரான இம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னும் 75% பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பீப்புளை நம்ம இது பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த பாலிசி கிரியேஷன், அவங்கள இம்யூனைசேஷன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அதிகமான தடுப்பூசிகளை செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து சூப்பர் ஸ்ப்ரெட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்லலாம் 5% பீப்புளுக்கு தான் கோவிட் இருந்தது. கிட்டத்தட்ட இவங்க தான் இந்த 5% பீப்புள் தான் 80% பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா COVID-19 பரப்பி விட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால தான் இந்த செகண்ட் வேவில் நம்ம அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அதை நம்ம தடுக்கணும், ஓகேங்களா. தேர்ட் வேவில் அது வராமல் நம்ம தடுக்கணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் மெஷர்ஸ், ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்மிஷன் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு போகாமல் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் டூரேஷனில் அந்த இன்ஃபெக்ஷன் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். இப்போ ஏன்னா புது வேரியண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதையும் நம்ம வந்து என்னென்னா கர்டைல் பண்ணோம் அப்படின்னா we have to take a longer duration. அந்த இன்ஃபெக்ஷன் இதை வந்து என்னென்னா லாங்கர் டூரேஷனில் இதை வந்து நம்ம டூரேஷன் வந்து நம்ம எடுத்தாகணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மெயின்ஸில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றது இதில் எழுத போகிறது கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் எதையும் வந்து என்ன பெரிய லெவலில் எழுத போகிறது கிடையாது. பட் இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரீப்ரொடக்ஷன் நம்பர், ஓகேங்களா, இவ்வளோ பீப்புள் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 25% ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்னென்னா இம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோவிட் ரிலேட்டட் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு எழுதலாம். ஸோ எல்லா மெயின்ஸ் கொஷினுமே கோவிட் ரிலேட்டட் வராது. ஒரு 2 கொஷின் இல்லை 1 கொஷின் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப இதில் போய் டைம் நீங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை. இதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இஷ்யூ இருக்குது, ஓகேங்களா. இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வந்து நம்மளுடைய பேப்பர் 2ல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா
நம்ம வந்து என்னென்னா எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ரிலேட்டட் பாலிசி நம்ம எடுத்திருக்கோம், பாலஸ்தீன் ரிலேட்டட் பாலிசி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது இதில் கொடுக்கல. ஸோ அதனால் இது வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலிகரன்ஸ் அண்ட் புஷ்பேக். ஸோ இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோஆர்டினேஷனை பொறுத்ததை பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்டிக்கிள்குள்ளே நம்ம வரலாம். இப்போ குவாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரியினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 கண்ட்ரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா. இந்த 4 கண்ட்ரி. அப்போ இந்த 4 கண்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டம் போட்டிருக்கா, இந்த 4 கண்ட்ரியும் எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ஓஷனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பண்ணுறாங்க. பசிபிக் ஓஷனை சர்க்கிள் பண்ணுறாங்க. இந்த பசிபிக் ஓஷனை சர்க்கிள் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனா. ஏன்னா சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ஓஷனில் சவுத் பசிபிக் ஓஷனை அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி பண்ணுறான். அதே மாதிரி இந்த பசிபிக் ஓஷனில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அமெரிக்காவுக்கு எதிராகவும் அதர் கண்ட்ரிஸ்க்கு எதிராகவும் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது இங்கே இருக்கிற இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது நமக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் லைக் அமெரிக்காவோட இம்பார்ட்டன்ஸ் இன் சவுத் ஏஷியன் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ இதை அந்த கண்ட்ரிக்கான விடமாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிஷனாக ரெடி பண்ண பார்ப்பான். சரி, இதில் இந்தியா என்ன பண்ணுது? ஓகேங்களா, இந்தியா வந்து க்ளோஸ் நெய்பர் ஆஃப் சைனா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறையா ரிவல் பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகள் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் அவங்களோட இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு ரிவர் இஷ்யூ இருக்குது, பிரம்மபுத்திரா ரிவர் இஷ்யூ இருக்குது. நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூவில் முக்கியமாக பாகிஸ்தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூலாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு நமக்கு இருக்குது. அப்போ இதை நம்ம டேக்கிள் பண்ணி ஆகணும். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா இந்த குவாட் குரூப்பை ஒரு ஃபோரமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த குவாட் குரூப்பை பற்றின விஷயங்களை பார்க்கலாம். இந்த குவாட் குரூப் வந்து என்னன்னா 2007 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஒரு இன்ஃபார்மல் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் நேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன். அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், அதுக்குன்னு உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்குன்னு மெம்பர் செலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான க்ரைட்டீரியாவில் ஒரு இது மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஃபார்மல், ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது, இதுக்குன்னு வந்து வரையறுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்மல் ஃபோரம். இதை நேட்டோ, அதாவது மினி நேட்டோ அப்படின்னு போவாங்க. நேட்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நார்த் அட்லாண்டிக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ரீஜியனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கனெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் நேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இந்த 4 கண்ட்ரியோட குரூப்பிங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மினி நேட்டோ அல்லது ஏஷியன் நேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மினி நேட்டோ அல்லது ஏஷியன் நேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் குவாட் கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு க்ளோஸ் குரூப்பிங் இதாகிறதுக்கு ரெடி ஆகியிருப்பாங்க. பட் என்னன்னா சைனா வந்து என்னன்னா அதை அப்படியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பங்களாதேஷை மிரட்டுற தோணிலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்னன்னா குவாட் குரூப்பில் நீங்கள் போய் ஜாயின்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கும் சைனாவுக்குமான மிகப்பெரிய அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது உங்களுக்கு நெகட்டிவாக வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற தோணியில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த பர்டிகுலர் பங்களாதேஷ் கண்ட்ரி வந்தோன்னா அப்போசிஷன் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் போதும். ஸோ இதை வந்து என்னென்னா நீங்கள் மெயின்ஸில் எழுதினா போதும். ஸோ இதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த குவாட் ரிலேட்டட் விஷயங்கள் கேட்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் குவாடுக்குமான அந்த கனெக்ஷன், இந்தியா சைனாவை ஒரிஜினலாக அப்போஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த குவாடில் சேர்ந்துருக்காங்களா இல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் மெம்பர் குரூப்பிங் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்கலாம் பேப்பர் 2ல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிமூவ் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆரவல்லி லேண்ட். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆரவல்லி லேண்டில் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் ஒரு 10,000 வீடுகளை வந்து உடைக்கிறதுக்கான பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆரவல்லியை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆரவல்லி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபோல்டு மவுண்டெயின்ஸ். இந்த ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கன்வர்ஜன் பிளேட். ஓகேங்களா, அதாவது 2 பிளேட் வந்து மோதி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரோகிராஃபிக் மூவ்மெண்ட் மூலமாக
உங்களுக்கு ஒரு மவுண்டைன் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு மவுண்டைன். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன். ஸோ அப்போ என்னன்னா இந்தியா உருவானதுக்கப்புறம் கிரியேட் ஆகலை, இந்தியா உருவாகிறதுக்கு முன்னாடியே அது வந்து கிரியேட் ஆகிருக்கிற ஒரு மவுண்டைன் தான் இந்த ஆரவல்லி ரேஞ்ச். இது வந்து மொத்தம் 4 ஸ்டேட்டில் போகுது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் டெல்லி, இந்த 4 ஸ்டேட். அதுக்கடுத்து யூபிலையும் கொஞ்சம் போகும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த இதுதான் வந்து என்ன முக்கியமான இது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரவல்லி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக 4 ரிவர் வந்து என்னென்னா ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று பனாஸ், லுனி, ஷக்கி, சபர்மதி. ஸோ இதோட ஹையஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஷிகர். ஓகேங்களா? குருஷிகர் அது மவுண்ட் அபுவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன ஆரவல்லி ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் இன்க்ரீஸ்ட் 5-fold சின்ஸ் 2017 சிஎஸ்சி ரிப்போர்ட். அதாவது சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்ற ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2017 இருந்து ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் வந்து 5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா, ஏபி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரியானா, யூபி அண்ட் பஞ்சாப் இதில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து இந்த நியூ ஃபார்ம் லாஸ், ஓகேங்களா, ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாக 3 லாஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு போராட்டங்களை அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டங்களும் நடந்திருக்கு அப்படின்றாங்க. சரி, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போராட்டங்களை பற்றின விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? நம்ம டெமோக்ரஸியில் இந்த போராட்டம் அப்படின்றது, ஓகேங்களா, ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பிரஷனில் தான் ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் அதிகமாக நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் துறை வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க ப்ரொட்டஸ்ட் மூலமாக அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மெயின்ஸில் வந்து என்னென்னா பேப்பர் 2ல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை எழுத முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ரூல்ஸ் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது இப்போ நமக்கு தெரியும். கோர்ட்டில் நார்மலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து என்னென்னா நேரடியாக கோர்ட்டுக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் வந்து என்னென்னா இது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து என்னென்னா யார் அந்த இதில் வந்து என்னென்னா வழக்குதாரராக இருக்காரோ அவர் தான் போய் பார்ப்பார், மற்ற மக்கள் வந்து போய் பார்க்க போகிறது கிடையாது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி, ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரதூத் அப்படின்ற ஒரு ஜட்ஜ். ஓகேங்களா? சந்திரதூத் அப்படின்ற ஒரு ஜட்ஜ். சரி, இது எந்த இதுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா ரைட் டு ஆக்சஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற இதில் ஆர்டிகல் 21க்கு கீழே நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஜஸ்டிஸ்லேயே முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி சார், எல்லா கேஸையும் வந்து என்னென்னா இந்த மாதிரி வெளியிட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு தான் இந்த டிராஃப்ட் மாடல் ரூல்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டிராஃப்ட் மாடல் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த கேசஸ்லாம், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கேசஸ். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கேசஸில் அது என்னென்ன கேஸ்னால் இந்த செக்ஷுவல் வயலன்ஸு, ஜெண்டர் வயலன்ஸு, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ ரிலேட்டட், இது மேட்ரிமோனியல் மேட்டர்ஸ், அதாவது கல்யாண ரிலேட்டட் விஷயங்கள், இதெல்லாம் அதே மாதிரி ஜுவனியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கொண்டு வர மாட்டாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் பர்சனுடைய அப்போ அந்த பிரதிவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பர்த்து, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஐடென்டி கார்டு நம்பர் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் மியூட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நமக்கு கேட்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து ப்ரிலிம்ஸில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் மாடல் நான் சொன்ன மாதிரி இந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா அந்த மாதிரி கேட்கலாம், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அது மாதிரி கேட்கலாம். இதை தவிர என்ன இந்த டிராஃப்ட் மாடல் ரூல்ஸ் ஃபுல்லாக வர்றதுக்கப்போ அந்த மாடல் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத வச்சு உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். மெயின்ஸ்லேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டட் விஷயங்கள் பேப்பர் 2ல் டிரான்ஸ்பரன்சின்ற வார்த்தை உங்களுக்கு இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுலேயும் ஜஸ்டிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியை பற்றி என்ன உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ அதில் இந்த கோர்ட் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக போகுது அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு கொடுக்க முடியும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு சைனா கோஸ்ட் ஏஷியன் ஃபாரின் மினிஸ்டர். ஸோ இதில் சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியான் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. ஏஷியான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். மொத்தம் இதில் 10 கண்ட்ரி இருக்காங்க. ஸோ அந்த 10 கண்ட்ரியோட லிஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை வந்து என்ன சைனா வந்து இப்போ கூட்ட போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாடுன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த குவாடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த குவாடோட முக்கியமான விஷயமே வந்து சைனாவை எதிர்க்கிறது. அப்போ சைனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு குவாடை இருக்கிறதுக்கு அவன் சில விஷயங்கள் பண்ணோம்ல, அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஏஷியான் குரூப்பிங்கோட மீட்டிங்கை நடத்துகிறான். ஓகேங்களா. ஸோ இந்த ஏஷியானை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷனுக்காண்டி கொண்டு வந்தது. 1967 பேங்காங் தாய்லாந்தில் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கான பேங்காங் டிக்ளரேஷன் அல்லது ஆசியன் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒன்று நடக்குது. ஸோ இதில் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மொத்தம் முக்கியமாக 5 கண்ட்ரி இருக்காங்க. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த 5 கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வராங்க. இது தவிர 10 மெம்பர் வந்து மொத்தமாக 10 மெம்பர் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா. இதோட சேர்மன்ஷிப் எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ஆனுவலாக மெம்பர்ஷிப்போட ரொட்டேட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் 650 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2.8 ட்ரில்லியன் அளவுக்கு இந்த ஏஷியான் குரூப்பிங்கில் இருக்குது. ஸோ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஷியானை பற்றி கேட்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏஷியானில் முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், அதாவது RCEPம்பாங்க. இதில் இந்தியா ஜாயின்ட் ஆகலை. அதேமாதிரி ஏஷியானில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்தியா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை வகுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றின கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அப்போ இந்தியா அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஏஷியான் அப்படின்ற மாதிரி கொஷின் வரும் மெயின்ஸில். அண்ட் RCEPல இந்தியா ஜாயின் பண்ணாதனால என்ன நெகட்டிவ் அல்லது ஜாயின் பண்ணாதனால என்ன பாசிட்டிவ், அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மால்தீவ்ஸ் வின்ஸ் UNGA எலெக்ஷன், இந்தியா சீக்ஸ் க்ளோஸ் கோஆப்ரேஷன். அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது நடந்துச்சு. அதில் நம்ம மால்தீவ்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ மால்தீவ்ஸ் வந்து வின் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் மால்தீவ்ஸும் ஆப்கானிஸ்தானும் போட்டி போட்டாங்க. இதில் மால்தீவ்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்னா மொத்தம் 193 மெம்பர் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. அந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி கிட்டத்தட்ட 143 ஓட்டு வந்து இது கிடச்சிருக்கு. அதாவது எப்போவுமே ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 2/3 மெம்பர்ஷிப்பில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது இவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ இவரும் பிரசிடெண்ட் ஆகிட்டார். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எலெக்ஷன் நடக்கும். ஸோ 1 இயர் டேர்ம் தான் இந்த இதில். ஸோ மொத்தம் இதில் எப்படி அந்த 1 இயர் டேர்ம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மொத்தம் வந்து வேர்ல்டை வந்து 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக், ஈஸ்டர்ன் யூரோப்பியன், லத்தீன் அமெரிக்கன், கரீபியன் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. அந்த 5 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன ரொட்டேட் ஆகும். அப்படியே மினிஸ்டர்ஸ் அந்த இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த UNGA சென்ட்ரல் அசம்பிளியோடைய பிரசிடெண்ட்டாக அந்த ஒரு வருஷத்துக்கு இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹைட்டன் ஸ்ட்ரெஸ் குட் டிலே பேங்க் ப்ரைவேட்டைசேஷன். சரி, வாட் இஸ் இந்த நியூஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸுக்குள்ளே போகலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தன்னிட்ட இருக்கிற ஷேரை ப்ரைவேட்டுக்கு விற்கிறது அப்படின்றது தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்னென்னா முழுசாகவும் விற்றுறலாம் அல்லது தங்கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஷேரை மட்டும் விற்றுறலாம். ஓகேங்களா. அதுதான் வந்து என்னென்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இதில் 2 விஷயமான இருக்குது. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா மொத்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பையும் யாருக்கு கொடுத்துருதுன்னா ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருது. இப்போ நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன 70% ஆஃப் ஷேர் இருக்குன்னா அதில் 10% ஆஃப் ஷேரை மட்டும் விற்றுட்டு கிட்டத்தட்ட 60% ஷேர், அதாவது ஓனர்ஷிப்பையும் சேர்த்து கவர்மெண்ட்டே வச்சுப்பாங்க. இது நார்மல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க 2005. அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதை கொண்டு போய் எதில் போட்டு வச்சுருவாங்கன்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ 2020-21 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக 1,75,000 கோடி வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இலக்கு நிர்ணயம் பண்ணதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டரை 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் செக்டர், இன்னொன்று நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர். ஸோ அந்த நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டரை ஃபுல்லாகவே விற்று தள்ளிடணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட இது. சரி, ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ன்றாங்களே அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4 கேட்டகரியில் இருக்குது. ஒன்று அட்டாமிக் எனர்ஜி, ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், பவர், பெட்ரோலியம், கோல் அண்ட் அதர் மினரல், பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராட் கேட்டகரிஸ் ஆஃப் 4. ஓகேங்களா. ஸோ இதில் பேங்கிங்கும் வருது,
சரி. இப்போ பிரைவேட்டைசேஷன்ல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிட்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைவேட்டைசேஷன் இப்போ பண்றதுல பிரச்சனை ஆயிருக்கு. ஏன்னா, நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்க, கவர்மெண்ட் பேங்க்ஸோ இல்லாட்டி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷனோ பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய கவர்னன்ஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கும். அதே மாரி வந்து இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன்ல அதனுடைய அந்த ப்ராஃபிட்டபிள் விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, கவர்மெண்ட்டுடைய இந்த நலத்திட்டங்களை வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா வந்து என்னன்னா காசு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தில் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ண இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பற்றி கேட்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 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 பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக் கேட்டகரியெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.